ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 2 நாளாகமும் 6:4. அவன் சொன்னது, அதாவது சாலமோன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விருப்பம் இருக்கும். தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பின் சந்ததிக்கு வேண்டியான தேவையான வீடு, நிலம், தோட்டம் என்று சொல்லி தன் குடும்பத்திற்கு தேவையானதை நன்றாக செய்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அது நல்ல விருப்பம்தான். ஆனால் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு என்ன விருப்பம் இருந்தது தெரியுமா? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னை ராஜாவாக அலங்கரித்த கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தாவீதிடம் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்ட விரும்பினது நல்ல காரியம்தான், ஆனால் நீ கட்ட மாட்டாய், உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்றார். அதைத்தான் சாலமோன் சொல்லுகிறார், தன் தகப்பன் தாவீதுக்கு கர்த்தர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விருப்பம் கர்த்தருடைய காரியத்திலே எப்படி இருக்கிறது? கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையுமே நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பப்படுகிறோம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்தால் அவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஏசப்பா, உம்முடைய விருப்பம் என்ன? அதை நான் நிறைவேற்றுவேன். கண்டிப்பாக நீங்களும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருவீங்கப்பான்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட சத்தியம் உள்ள உம்முடைய வார்த்தைக்கு நன்றிப்பா. அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீங்க. அதே போல நாங்களும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீர் சொன்ன வாக்குகளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.